சற்று நில் என் குழந்தையே. உன் விரல்களை சற்று நிறுத்து. திரையை நகர்த்தி விட்டு போகாதே. இது தற்செயலாக உன் முன் தோன்றிய ஒரு சாதாரண காணொளி அல்ல. நீ இத்தனை காலமாக பல 100 இரவுகளாக என்னிடம் அழுது தீர்த்தாயே. உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல அகிலத்தை ஆளும் ஈசன் உன் தந்தை நானே உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் மூச்சு காற்றை சீராக்கி உன் முழு கவனத்தையும் இப்போது என்னிடம் மட்டுமே ஒப்படைத்துவிட்டு கேள். இந்த செய்தியை முழுமையாக கேட்கும் பொறுமை உனக்கு இருந்தால் உன் தலையெழுத்தை மாற்றும் வல்லமை சிவனுக்கு உண்டு. இந்த காணொளியின் ஒவ்வொரு வார்த்தையும் உன் ஆன்மாவிற்கான மருந்து. அதனால் காணொளிக்கு ஒரு விருப்பத்தை லைக் தெரிவித்துவிட்டு முழுமையாக கேளுங்கள். இந்த பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான உயிர்கள் வாழ்ந்தாலும் இந்த நொடியில் என் முழு பார்வையும் உன் மீது மட்டுமே படிந்திருக்கிறது. நீ சோர்வடைந்து விட்டாய் என் குழந்தாய், மிகவும் சோர்வடைந்து விட்டாய். வாழ்க்கையின் ஓட்டப்பந்தயத்தில் கால்களில் இரத்தம் கசிய கசிய ஓடி மூச்சு திணறி இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க என்னால் முடியாது அப்பா என்று நடுவழியில் சுருண்டு விழுந்த நிலையில் நீ இருக்கிறாய். இந்த அண்டசராசரங்களை இயக்கும் நான் எனக்காக காத்திருக்கும் தேவர்களையும் முனிவர்களையும் விடுத்து உனக்காக ஏன் என் நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று நீ யோசிக்கலாம். ஏனென்றால் நீ என் செல்லப்பிள்ளை. உன்னை படைத்தவன் நான். நீ தாயின் கருவறையில் உருவான அந்த நொடியிலிருந்து இன்று இந்த திரைக்கு பின்னால் கலங்கிய கண்களோடு என்னை உற்று நோக்கிக் கொண்டிருக்கும் இந்த நொடி வரை உன் ஒவ்வொரு அசைவையும் நான் என் உள்ளங்கையில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறேன். பல நேரங்களில் நீ நினைத்திருப்பாய், நான் கோவிலுக்குச் சென்று இத்தனை முறை கைகூப்பி நின்றேனே, எனக்காக ஒரு வார்த்தை கூட அந்த ஈசன் பேசவில்லையே என்று. நான் பேசாமல் இல்லை என் குழந்தாய். என் மௌனத்தின் பாஷையை உணரும் நிலையில் நீ இல்லை. உன் காதுகளை உலகத்து மனிதர்களின் சத்தங்கள் அடைத்திருந்தன. யார் உன்னை ஏமாற்றுவார்களோ, யார் உன்னை பாதியில் கைவிடுவார்களோ அவர்களின் வார்த்தைகளுக்கு நீ கொடுத்த முக்கியத்துவத்தை உன் அந்தராத்மாவில் ஒலித்துக் கொண்டிருந்த என் குரலுக்கு நீ கொடுக்கவில்லை. இருந்தாலும் நான் உன்னை விட்டு விலகவில்லை. உன் வலிகளை நான் இப்போது பட்டியலிடட்டுமா? இரவுகள் உனக்கு எவ்வளவு கொடியதாக மாறிவிட்டன என்று எனக்கு தெரியும். எல்லாரும் நிம்மதியாக தூங்கும் அந்த நள்ளிரவு நேரங்களில் உனக்கு மட்டும் ஏன் தூக்கம் வர மறுக்கிறது? கண்களை மூடினால் நாளை விடிந்தால் என்ன ஆகுமோ என்ற மரண பயம் உன் நெஞ்சை கவ்விக்கொள்கிறது அல்லவா? இதயம் வேகமாக துடிக்க மூச்சுவிடச் சிரமப்பட்டு தனிமையில் நீ உன்னையே கட்டிப்பிடித்து கொண்டு அழுத அந்த இரவுகளை நான் மட்டுமே அறிவேன். நீ சிந்திய கண்ணீர் உன் தலையணையை நனைத்திருக்கலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் நேராக வந்து விழுந்தது என் கைலாயத்தின் படியில்தான். நான் எல்லாருக்குமே நல்லதுதானே செய்தேன். யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே. எந்த உயிர்க்கும் தீங்கு நினைக்கவில்லையே. பின் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை பெரிய கஷ்டம்? இந்த ஒரு கேள்விதானே இரவு பகலாக உன்னை அரித்துக் கொண்டிருக்கிறது. நீ நேர்மையாக இருந்தாய், உண்மையோடு பழகினாய். ஆனால் இந்த உலகம் நேர்மையானவர்களை அவ்வளவு எளிதில் வாழவிடாது. தியாகம் செய்பவர்களை, இரக்க குணம் கொண்டவர்களை, மற்றவர்களுக்காக வளைந்து கொடுப்பவர்களை இந்த உலகம் மிகச் சுலபமாக தன் காலடியில் மிதித்துச் செல்லும். நீயும் அப்படித்தான் மிதிபட்டு நிற்கிறாய். நீ நம்பிய மனிதர்கள். ஆஹா, அவர்களை பற்றி நான் உன்னிடம் என்ன சொல்ல? நீ உன் உயிரை கொடுத்தாலும் உன்னை புரிந்து கொள்ளாத சிலருக்காக நீ உன் வாழ்க்கையையே பணயம் வைத்தாய். அவர்கள் உன்னை ஒரு ஏணிப்படியாக பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்களின் தேவைகள் முடிந்தவுடன் உன்னை மிகச் சாதாரணமாக தூக்கி எறிந்து விட்டார்கள். அவர்கள் உன்னை தூக்கி எறிந்தபோது நீ போய் விழுந்தது அவர்கள் கண்களுக்கு பாதாளமாக தெரிந்திருக்கலாம். ஆனால் நீ விழுந்தது அகிலத்தை ஆளும் என் மடியில். நீ அனாதையாக விடப்பட்டதாக நினைத்து தவித்தாய். ஆனால் மாயையான உறவுகளிடம் இருந்து உன்னை பிரித்து என் நேரடி பாதுகாப்பிற்குள் உன்னை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை நீ இன்னும் உணரவில்லை. உன் குடும்பத்தில், உன் சொந்தங்களில் நீ ஒரு சுமைதாங்கியாகவே வாழ்ந்துவிட்டாய். அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றதும் துடிதுடித்து போனாய். உன் கையில் இருப்பதையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்து உதவினாய். ஆனால் இன்று நீ நிர்கதியாக நடுத்தெருவில் நிற்கும்போது உனக்காக கை நீட்ட ஒரு நாதி இல்லையே என்று உன் இதயம் சுக்குநூறாக உடைந்து கிடக்கிறதே. இதுதான் மனிதர்களின் உண்மை முகம் என்பதை உனக்கு உணர்த்தவே இந்த வலிகளை நான் உனக்கு அனுமதித்தேன். பண நெருக்கடி உன்னை எப்படி அணு அணுவாக சித்திரவதை செய்கிறது என்று எனக்கு தெரியும். மலை போல குவிந்து கிடக்கும் கடன்கள், பதில் சொல்ல முடியாமல் அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்வது என்று திகைத்து யாரிடமாவது கையேந்தலாமா என்று உன் சுயமரியாதையை நீயே அழித்துக் கொள்ள நினைத்த தருணங்களை நான் பார்த்திருக்கிறேன். கடவுளே, என் உயிரை எடுத்துக்கொள், இந்த அவமானம் எனக்கு போதும் என்று நீ எத்தனையோ முறை மன்றாடியிருக்கிறாய். ஆனால் உனக்கு மரணத்தை கொடுப்பது என் நோக்கமல்ல. உன் கர்ம வினைகளை அழித்து உனக்கு ஒரு புதிய ராஜ வாழ்க்கையை கொடுப்பதே என் திருவிளையாடல். உனக்கு தெரியுமா, ஒரு நீண்ட நெடிய பயணத்தில் இருண்ட குகைக்குள் பயணிக்கும் ஒருவன் அந்த இருளை பார்த்தே பயந்து நடுங்குவான். ஆனால் குகையின் மறுமுனையில்தான் ஒரு மாபெரும் வெளிச்சம் காத்திருக்கிறது என்பது அவனுக்கு தெரியாது.
நீ இப்போது அந்த இருண்ட குகையின் இறுதிப் பகுதியில் நிற்கிறாய். வெளிச்சம் உன் கண்களுக்கு தெரிய தொடங்கும் நேரம் இது. இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கு நான் உனக்கு தரப்போகும் பரிசு மிகப்பெரியது. நீ எதையெல்லாம் இழந்தாயோ, எவரெல்லாம் உன்னை விட்டு பிரிந்து சென்றார்களோ, அந்த இழப்புகள் அனைத்தையும் நான் பல 100 மடங்காக திருப்பித் தரப்போகிறேன். நீ இனி யாரிடமும் கெஞ்ச தேவையில்லை, யாரிடமும் கையேந்த தேவையில்லை. உனக்கான மாபெரும் சிம்மாசனத்தை நான் என் சொந்த கரங்களால் அமைத்துக் கொண்டிருக்கிறேன். உன்னை தள்ளி வைத்தவர்கள் உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது. உன்னை ஏளனம் செய்தவர்கள் உன்னை பார்த்து மரியாதையோடு கைகட்டி நிற்கும் காலம் இது. உன் கண்ணீரை இப்போதே துடைத்துக்கொள். உன் தலையை நிமிர்த்து. உன் கர்ம வினைகள் அனைத்தும் இன்றோடு எரிந்து சாம்பலாகிவிட்டன. இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போவது எல்லாமே நான் எழுதும் புதிய அத்தியாயம். என் மனம் இனி உனக்கு அரணாக இருக்கும். என் உடுக்கையின் நாதம் உன் எதிரிகளை அடியோடு விரட்டும். நீ தொட்டதெல்லாம் இனி பொன்னாக துலங்கும். நான் உன்னோடு இருக்கிறேன். உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் கலந்திருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு அதிசயத்திற்கும் நான் தான் காரணம் என்பதை நீ விரைவில் உணர்வாய். என்னிடம் உன் முழு நம்பிக்கையையும் வை. எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே. இப்போது எனக்கும் உனக்குமான இந்த ஆழமான உரையாடலை முழுமையாக உள்வாங்க. உன் உலகத்தில் உள்ள எல்லா சத்தங்களையும் ஒரு கணம் மறந்துவிடு. உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த பெரும் புயலை சற்று அமைதிப்படுத்து. இது ஏதோ கடமையின் பெயரால் கேட்கப்படும் வார்த்தைகள் அல்ல. உன் உயிரோடும் உன் ஆன்மாவோடும் நான் பேசப்போகும் சத்திய வாக்கு. நீ இப்போது எந்த நிலையில் இருக்கிறாய், எவ்வளவு பெரிய ரணத்தை உன் நெஞ்சுக்குள் சுமந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உலகத்தின் கண்களுக்கு முன்னால் நீ மிகச்சிறந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறாய். எல்லோர் முன்னாலும் வாய்விட்டுச் சிரிக்கிறாய். நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று உன்னை சுற்றியுள்ளவர்களை நம்ப வைத்து விட்டாய். ஆனால் பகல் முடிந்து இருள் கவியும் அந்த நேரத்தில் உன் வீட்டு சுவர்களுக்குள் தனிமையில் நீ படும் பாட்டை உன்னை படைத்த நான் அறிய மாட்டேனா? தலையணையில் முகம் புதைத்து யாருக்கும் கேட்டுவிடக்கூடாது என்று உன் அழுகையின் சத்தத்தை நீயே அடக்கி நீ சிந்தும் ஒவ்வொரு சுடுகண்ணீரும் நேராக என் கைலாயத்தின் படியில்தான் வந்து விழுகிறது. உன் கண்களில் இருந்து வழியும் அந்த ஒவ்வொரு துளியிலும் எவ்வளவு பெரிய ஏமாற்றம், எவ்வளவு பெரிய வலி, எவ்வளவு பெரிய தவிப்பு இருக்கிறது என்பதை நான் அறிவேன். எதற்காக அப்பா எனக்கு மட்டும் இத்தனை பெரிய தண்டனை? நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே. என்னை சுற்றியிருந்த அனைவருக்கும் நல்லது மட்டும்தானே நினைத்தேன். என் உழைப்பை, என் நேசத்தை அவர்களுக்கு கொட்டி கொடுத்தேனே. பிறகு ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இத்தனை இருட்டு? என்னை காப்பாற்ற இந்த உலகத்தில் யாருமே இல்லையா என்று என் சன்னதியில் நின்று நீ எத்தனை முறை உடைந்து அழுதிருக்கிறாய். உன் குரல் என் செவிகளில் இடிமுழக்கமாக கேட்கிறது என் பிள்ளையே. ஒருமுறை உன்னை சுற்றியிருந்தவர்களை, நீ நம்பியவர்களை கொஞ்சம் திரும்பிப்பார். நீ யாருக்காகவெல்லாம் உன் வாழ்க்கையை மெழுகுவர்த்தியாக உருக்கினாயோ, யாருக்கெல்லாம் உன் தூக்கத்தையும் நிம்மதியையும் தியாகம் செய்தாயோ, அவர்கள் இன்று உன்னை எப்படி நடத்துகிறார்கள்? உன்னை ஒரு படிக்கல்லாக பயன்படுத்தி மேலே ஏறிச் சென்றவர்கள் இப்போது உன்னை திரும்பி பார்க்க கூட தயாராக இல்லை அல்லவா? ஒரு நதியை கடக்க பயன்படுத்தும் பரிசலாக உன்னை நினைத்தார்கள். மறுகரைக்கு சென்றவுடன் அந்த பரிசலை அப்படியே ஆற்றில் விட்டுவிட்டு அவர்கள் தங்கள் பாதையில் சென்று விட்டார்கள். இவனை நம்பி இனி ஒரு பயனும் இல்லை, இவளால் நமக்கு இனி எந்த லாபமும் இல்லை என்று தெரிந்தவுடன் உன்னை மிக சாதாரணமாக புறக்கணித்து விட்டார்கள். நீ உயிருக்கு உயிராக நம்பியவர்கள் உனக்கு முதுகில் குத்தினார்கள். உனக்கு ஒரு சிறு கஷ்டம் என்றதும் உன்னுடன் இரத்தமும் சதையுமாக இருந்த சொந்தங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்தார்கள். உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தார்கள். இவன் வாழ்க்கை அவ்வளவுதான், இவள் இனிமேல் எழவே முடியாது என்று உன் வீழ்ச்சியை கொண்டாடினார்கள். அது மட்டுமா? பண நெருக்கடி உன்னை எப்படி தினசரி கழுத்தை நெரிக்கிறது என்று எனக்கு தெரியும். மலை போல குவிந்து கிடக்கும் கடன்கள், அடுத்த வேளை என்ன நடக்குமோ என்ற பதைப்பதைப்பு, நாளை விடிந்தால் யாருக்கு என்ன பதில் சொல்வது என்ற கூச்சம், இவையெல்லாம் சேர்ந்து உன்னை ஒரு நடமாடும் பிணமாகவே மாற்றிவிட்டன. பல இரவுகளில் நீயே உனக்குள் சொல்லிக் கொண்டாய், போதும் அப்பா இந்த வாழ்க்கை, மூச்சு விடுவதே எனக்கு பெரும் பாரமாக இருக்கிறது, என் உயிரையே நீ எடுத்துக்கொள்ளக்கூடாதா என்று. உண்மைதானே என் பிள்ளையே? உன் மனசாட்சியை தொட்டு சொல். இந்த நரக வேதனைகளைத்தானே நீ தினமும் தனியாளாக சுமந்து கொண்டிருக்கிறாய். எவர் காலிலாவது விழுந்து விடலாமா, யாரிடமாவது கையேந்தி விடலாமா என்று கூட உன் சூழ்நிலை உன்னை தள்ளியது அல்லவா? இத்தனை வலிகளை சுமக்கும் போதும் நீ என்ன நினைத்தாய்? என் தந்தை சிவன் என் கைகளை விட்டுவிட்டார், அவர் என்னை பார்ப்பதே இல்லை, அவர் கண்கள் குருடாகிவிட்டன, நான் ஒரு அனாதை என்றுதானே நினைத்தாய்? இல்லை என் குழந்தாய், ஒருபோதும் இல்லை. நான் உன்னை ஒரு நொடி கூட கைவிடவில்லை. நீ சரிந்து விழுந்த ஒவ்வொரு முறையும்
நீ தனிமையில் அழுத ஒவ்வொரு முறையும் உன் தலைகோதி உன்னை தேற்ற நான் உன் அருகில்தான் அமர்ந்திருந்தேன். நீ என்னை உணராத அளவுக்கு உன் மனக்கண்கள் வழியால் குருடாகிப் போயிருந்தன. நீ படும் கஷ்டங்களை பார்த்து நான் ஏன் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ என் மீது அளப்பரிய கோபத்தில் இருக்கிறாய். அதற்கான ஆழமான காரணத்தை உன் ஈசன் நான் இப்போது உனக்கு விளக்குகிறேன், முழுமையாக கேள். ஒரு அடர்ந்த காட்டுக்குள் மிக உயரமாக வளரும் ஒரு மூங்கில் மரத்தை நீ பார்த்திருக்கிறாயா? அந்த மூங்கில் காற்றில் ஆடும்போது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஆனால் அது வெறும் மூங்கில் மரமாக இருக்கும் வரை அதனால் எந்த ஒரு இனிய இசையையும் உலகத்திற்கு தர முடியாது. அது வெறும் விறகாக மட்டுமே பயன்படும். அந்த சாதாரண மூங்கில் தெய்வத்தின் கைகளில் தவழும் ஒரு தெய்வீக புல்லாங்குழலாக மாற வேண்டுமென்றால் அது என்னென்ன வழிகளை கடக்க வேண்டும் தெரியுமா? முதலில் அந்த மூங்கில் தன் தாயான வேரிலிருந்து ஈவு இரக்கமின்றி வெட்டி பிரிக்கப்படும். அது அதன் முதல் வழி. அதன் பின் அதன் உடம்பில் உள்ள தேவையற்ற கிளைகள் அனைத்தும் சீவி எறியப்படும். அதன் பின் மிக கடுமையான நெருப்பிலிட்டு அதன் உடல் சுடப்படும். நெருப்பின் வெப்பம் தாங்காமல் அந்த மூங்கில் துடிக்கும். அது மட்டுமா, ஒரு கூர்மையான கருவியை கொண்டு அந்த மூங்கிலின் நெஞ்சை பிளந்து அதன் உள்ளே இருக்கும் தேவையற்ற அடைப்புகளை எல்லாம் குடைந்து வெளியே எடுப்பார்கள். தன் உடல் உள்ளீடற்று போவதைக் கண்டு அந்த மூங்கில் கதறும். கடைசியாக அதன் உடலில் பல இடங்களில் ஆழமான துவாரங்கள் இடப்படும். என்னை ஏன் இப்படி சிதைக்கிறீர்கள், என்னை ஏன் இப்படி துளைக்கிறீர்கள் என்று அந்த மூங்கில் மரண வேதனையை அனுபவிக்கும். ஆனால் அப்படி பிரிக்கப்பட்டு சுடப்பட்டு உள்ளே குடையப்பட்டு துவாரங்கள் இடப்பட்டால் மட்டும்தான் அந்த மூங்கில் ஒரு சாதாரண மரக்கட்டை என்ற நிலையிலிருந்து மாறி என் போன்ற தெய்வங்களின் உதடுகளில் ஒட்டி அகிலமே மயங்கும் தெய்வீக இசையை தரும் மாபெரும் புல்லாங்குழலாக மாறும். என் அன்பான சிவசுந்தமே, நீயும் அந்த புல்லாங்குழலைப் போலத்தான். நீ இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த துயரங்கள், அவமானங்கள், பண கஷ்டம், உறவுகளின் பிரிவு, இவை எதுவுமே நான் உனக்கு கொடுத்த தண்டனை அல்ல. உன்னை ஒரு சாதாரண மனிதன் என்ற நிலையிலிருந்து ஒரு மாபெரும் வெற்றியாளனாக, ஒரு தெய்வீக கருவியாக மாற்றுவதற்காக உன் ஈசனான நான் உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இருந்த சில போலியான உறவுகளை உன்னை விட்டு பிரித்தது அந்த மூங்கிலின் கிளைகளை சீவி எறிந்ததை போன்றது. உன் நெஞ்சை பிளக்கும்படியான துரோகங்களை நீ சந்தித்தது உன் உள்ளே இருந்த பயம், அறியாமை என்னும் அடைப்புகளை நான் குடைந்து எடுத்ததை போன்றது. நீ படும் ஒவ்வொரு வலியும் உன்னை புல்லாங்குழலாக மாற்றுவதற்காக நான் இடும் துவாரங்கள். இந்த வலிகளை கடந்தால்தான் இந்த மாயையான உலகத்தில் யார் உண்மையானவர்கள், யார் போலியானவர்கள் என்ற பேருண்மை உனக்கு புரியும். உனக்கு ஒரு கஷ்டம் வந்தபோது உன்னை விட்டு விலகியவர்களை நினைத்து நீ ஏன் அழுகிறாய்? அவர்கள் விலகவில்லை, உன் வாழ்க்கை பயணத்திற்கு அவர்கள் தகுதியானவர்கள் இல்லை என்று நான் தான் அவர்களை உன்னை விட்டு துரத்தினேன். இப்போது சொல், உன்னை சுற்றி இருந்த அத்தனை பேருடைய போலி முகத்திரையையும் நான் உனக்கு கிழித்து காட்டிவிட்டேன் அல்லவா? அவர்கள் யார் என்று உனக்கு தெரிந்துவிட்டது அல்லவா? அப்படியென்றால் நீ சிந்திய கண்ணீருக்கான பலன் கிடைக்கும் நேரம் நெருங்கிவிட்டது என்று அர்த்தம். என் திருவிளையாடலின் அடுத்த அத்தியாயத்தை நான் உனக்காக தொடங்கப் போகிறேன். இதுவரை நீ பட்டதெல்லாம் ஒரு மாபெரும் வெற்றிக்கான வெறும் தயாரிப்பு நிலை மட்டுமே. யாரெல்லாம் உன்னை தள்ளி வைத்து வேடிக்கை பார்த்தார்களோ அதே மனிதர்களை உன்னை தேடி வரச் செய்வேன். இவனால் இனி ஒன்றும் முடியாது என்று உன்னை ஏளனம் செய்தவர்கள் உன்னுடைய வெற்றியைக் கண்டு தங்கள் வார்த்தைகளை எண்ணி பதறும் ஒரு நாளை நான் உருவாக்குவேன். உன்னை மிதித்துச் சென்றவர்கள் உன்னை பார்த்து மரியாதையோடு கைகட்டி நிற்கும் ஒரு காலத்தை நான் இப்போதே எழுதிவிட்டேன். நான் உனக்காக வைத்திருக்கும் மாபெரும் திட்டங்களை நீ இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. பல நேரங்களில் என் முன்னால் வந்து நின்று நீ சண்டையிடுகிறாய். அப்பா, நான் ஆசையாக கட்டி எழுப்பிய என் வாழ்க்கை ஏன் இப்படி தரைமட்டமானது? நான் உயிருக்கு நிகராக நேசித்த அந்த ஒரு உறவு ஏன் என்னை விட்டு போனது? எனக்கு ஒரு பெரிய துணையாக இருந்த அந்த வேலை, அந்த வாய்ப்பு ஏன் திடீரென பறிப்போனது என்று 1000 கேள்விகளை கேட்கிறாய். உன் கண்களில் வழியும் கண்ணீரை பார்க்கும்போது எனக்கும் வலிக்கத்தான் செய்கிறது என் குழந்தாய். ஆனால் உன்னை விட உன் எதிர்காலத்தை மிக தெளிவாக பார்க்கும் திறன் எனக்கல்லவா இருக்கிறது. ஒரு கொடிய நோயால் மரணத்தின் விளிம்பில் போராடி கொண்டிருக்கும் ஒரு நோயாளியை காப்பாற்ற ஒரு தலைசிறந்த மருத்துவர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த நோயாளிக்கு இனிப்பான உணவுகளை கொடுக்க மாட்டார். மிகவும் கசப்பான காட்டமான வீரியம் கொண்ட மூலிகைகளை தேடிக் கொண்டு வருவார். அந்த மூலிகைகளை அம்மியில் வைத்து ஈவு இரக்கமின்றி அரைப்பார். அந்த மூலிகைகள் நசுங்கி சாறாகும். பின் அதனை தணலில் வைத்து கடுமையாக காய்ச்சுவார். அந்த நோயாளிக்கு அந்த கசப்பான மருந்தை கட்டாயப்படுத்தி குடிக்க கொடுப்பார். நோயாளி அந்த மருந்தை அருந்த முடியாமல் துடிப்பான். என்னை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துகிறாய் என்று மருத்துவரை பார்த்து கதறுவான். ஆனால் அந்த மருத்துவருக்கு தெரியும், அந்த பொறுக்க முடியாத கசப்பு மட்டும்தான் அந்த நோயாளியின் உடலில் ஊடுருவியிருக்கும் கொடிய விஷத்தை முறித்து அவனுக்கு புதிய உயிரை கொடுக்கும் என்று. உன் வாழ்க்கையிலும் நான் அந்த மருத்துவராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன்.
நீ ஆசைப்பட்ட பல விஷயங்களை, பல மனிதர்களை நான் உனக்கு கொடுக்காமல் தடுத்தது ஏன் தெரியுமா? அவர்கள் உன் வாழ்க்கைக்கு இனிப்பானவர்கள் போல வெளியே தெரிந்தாலும் உன் எதிர்காலத்தை அழிக்கும் கொடிய விஷமாக அவர்கள் இருந்தார்கள். உன்னை காப்பாற்றத்தான் நீ கேட்ட சில விஷயங்களை நான் மறுத்தேன். உனக்கு நான் கொடுத்த ஏமாற்றங்களும் வலிகளும் கண்ணீரும் அந்த மருத்துவர் கொடுத்த கசப்பான மருந்தை போன்றது. அது உன் கர்ம வினைகள் என்னும் கொடிய நோயை முற்றிலுமாக அழித்து உனக்கு ஒரு புதிய மாசற்ற வாழ்க்கையை கொடுக்க நான் உனக்கு புகட்டிய மருந்து. நீ என் மீது கோபப்பட்டாலும் பரவாயில்லை, என் பிள்ளையான உன்னை காப்பாற்றுவது என் கடமையல்லவா? இனி விடியும் ஒவ்வொரு நாளும் நீ மீண்டும் உன்னுடைய பழைய ஒளியை பெறப்போகிறாய். இல்லை, பழைய ஒளியை விட 1000 மடங்கு பிரகாசமாக நீ மாறப்போகிறாய். நீ மனிதர்களை நம்பி ஏமாந்தது போதும். உனக்கு ஒரு கஷ்டம் வந்தபோது யாரிடமெல்லாம் சென்று கையேந்தினாயோ, யாருடைய கால்களிலெல்லாம் விழுந்து கண்ணீர் விட்டு உதவி கேட்டாயோ, அவர்களெல்லாம் முகத்தை திருப்பிக் கொண்டு உன்னை திருப்பி அனுப்பிய அந்த தருணங்களை நான் என் கண்களால் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும், நீ அடைந்த ஒவ்வொரு அவமானத்திற்கும் நான் பதில் சொல்லும் காலம் வந்துவிட்டது. யார் உன்னை பார்த்து நகைத்தார்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பாகவே உன்னை ஒரு அரசனைப் போல, ஒரு அரசியைப் போல நான் அரியணையில் ஏற்றப் போகிறேன். இது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல, கைலாய நாதனான என் அறுதியான தீர்ப்பு. நீ சில நேரங்களில் உன் மனதிற்குள் சொல்லிக் கொள்வாய், எல்லாம் கடந்து போய்விட்டதே அப்பா, என்னுடைய வயது சரிபாதி முடிந்துவிட்டதே, இளமை காலத்தை எல்லாம் கஷ்டத்திலேயே கழித்து விட்டேனே, மற்றவர்களுக்காக உழைத்தே என் தேகம் தளர்ந்து விட்டதே, இனிமேல் எனக்கு ஒரு நல்ல காலம் வந்து நான் என்ன சாதிக்கப் போகிறேன் என்று நீ ஒரு பெரும் சலிப்போடு என்னை கேட்கிறாய். காலம் கடந்து விட்டதாக நீயாகவே ஒரு மாயைக்குள் சிக்கித் தவிக்கிறாய். ஒரு பிரம்மாண்டமான திருத்தலத்தில் கட்டப்படும் ஒரு மாபெரும் வெண்கல மணியை கொஞ்சம் நினைத்துப்பார். பல 100 கிலோ எடையுள்ள அந்த மணியை உருவாக்க காய்ச்சிய உலோகத்தை ஒரு இருண்ட ஆழமான குழிக்குள் ஊற்றி புதைத்து வைப்பார்கள். பல மாதங்கள் அந்த உலோகம் மண்ணுக்கு அடியில் அந்தகார இருட்டில் எந்த வெளிச்சமும் இல்லாமல் புதைந்து கிடக்கும். நான் ஏன் இப்படி இருட்டில் கிடக்கிறேன்? என்னை உருவாக்குவதாகச் சொல்லிவிட்டு இருட்டில் தள்ளிவிட்டார்களே, என் வாழ்க்கை இந்த மண்ணுக்கு அடியில்தானா என்று அந்த உலோகம் தவிக்கும். ஆனால் முழுமையாக குளிர்ந்து கடினமாகி தயாரான பின் அதை கயிற்றால் கட்டி மேலே இழுத்து அந்த திருத்தலத்தின் மையத்தில் கம்பீரமாக தொங்கவிடுவார்கள். அந்த மணி முதல் முறையாக ஒலிக்கப்படும் போது அதிலிருந்து எழும் அந்த ஓங்காரநாதம் பல மைல்கள் தாண்டி ஒலிக்கும். அத்தனை மனிதர்களின் செவிகளிலும் அந்த ஓசை தேனாக பாயும். அத்தனை மாதங்கள் இருட்டில் கிடந்தாலும் அதன் ஒரே ஒரு ஒலி அந்த பகுதியையே உயிர்ப்பிக்கும். நீயும் அந்த மணியைப் போலத்தான் இத்தனை வருடங்களாக எந்த அங்கீகாரமும் இல்லாமல் ஒரு இருண்ட குழிக்குள் புதைக்கப்பட்டிருப்பதாக உணர்ந்தாய். என் திறமைக்கு மதிப்பில்லையே, நான் காட்டிய உண்மையான அன்புக்கு பலனில்லையே என்று இருட்டறையில் அழுதாய். ஆனால் உன் தந்தை நான் உன்னை அந்த இருளிலிருந்து வெளியே இழுத்து விட்டேன். இனி உன் வாழ்க்கை எழுப்பப் போகும் வெற்றிக்கான நாதம் 8 திசைகளிலும் ஒலிக்கப் போகிறது. உன்னை அலட்சியப்படுத்திய அத்தனை பேரின் காதுகளிலும் உன் வெற்றியின் ஓசை பெரும் இடியாக இறங்கும். பழங்காலத்தில் நெடிய பயணங்கள் செல்லும் பாதைகளில் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு சுமைதாங்கி கல்லை பார்த்திருக்கிறாயா? அந்த வழியே பயணம் செய்யும் அத்தனை பேரும் தங்கள் தலையில் உள்ள பாரமான மூட்டைகளை அந்த சுமைதாங்கி கல்லின் மீது இறக்கி வைத்துவிட்டு இளைப்பாறுவார்கள். மூட்டைகளின் பாரம் முழுவதையும் அந்த கல்தான் எந்த புகாரும் இல்லாமல் தாங்கும். ஆனால் இளைப்பாறிய பின் மூட்டையை எடுத்துக்கொண்டு அவர்கள் தங்கள் வழியே சென்று விடுவார்கள். ஒருவரும் அந்த சுமைதாங்கி கல்லுக்கு நன்றி சொல்வதில்லை. அது அங்கேயே வெயிலிலும் மழையிலும் அனாதையாக நிற்கும். உன் குடும்பத்தில், உன் உறவுகளில் நீயும் ஒரு சுமைதாங்கி கல்லாகத்தான் இத்தனை காலம் வாழ்ந்து வந்தாய். தங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு பணத்தேவை, ஒரு பிரச்சனை என்றால் எல்லோரும் ஓடி வந்து உன் தலைமீது அந்த பாரத்தை வைத்துவிட்டு நிம்மதியாக உறங்கினார்கள். நீயும் உன் ஆசைகளையெல்லாம் குழிதோண்டி புதைத்துவிட்டு அவர்களின் பாரத்தை சுமந்தாய். நீ பசியோடு இருந்தாலும் அவர்கள் வயிறு நிறைய வேண்டும் என்று நினைத்தாய். ஆனால் காரியம் முடிந்தவுடன் அவர்கள் உன்னை கண்டுகொள்ளவே இல்லை. உனக்கு ஒரு கஷ்டம் வந்தபோது அந்த சுமையை இறக்கி வைக்க உனக்கு ஒரு தோள் கிடைக்கவில்லையே, அத்தனை பேரும் ஓடி ஒளிந்து கொண்டார்களே என்று நீ கதறினாய். ஆனால் நீ அனாதையல்ல. மனிதர்கள் உன்னை வெறும் கல்லாக நினைத்தார்கள். ஆனால் அந்த சுமைதாங்கி கல்லுக்குள் உறங்கிக் கொண்டிருந்தது கைலாய நாதனான நான். நீ சுமந்த பாரமெல்லாம் என் தோள்களில்தான் இறங்கியது. உன் தியாகங்கள் ஒன்றும் வீணாகிவிடவில்லை. இந்த உலகம் உனக்கு கொடுக்கத் தவறிய நன்றியை உன் ஈசனான நான் மாபெரும் செல்வமாக, அசைக்க முடியாத நிம்மதியாக உன் காலடியில் கொண்டு வந்து கொட்டப்போகிறேன். உனக்கு ஒரு கொடிய துரோகம் நடந்தபோது நான் என்ன பாவம் செய்தேன் என்று நீ உருகினாய். உன் முதுகில் குத்தியவர்கள் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் எல்லார் முன்னாலும் சிரித்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குவதை பார்த்து நீ பொறுமினாய்.
இவர்களுக்கு தண்டனையே கிடையாதா ஈசனா? தர்மம் செத்துவிட்டதா என்று என் மீது உனக்கு கடும் கோபம் வந்தது. ஆனால் என் கணக்கு புத்தகம் என்றுமே பிழை செய்ததில்லை என் மகனே, என் மகளே. யார் யாருக்கு எந்தெந்த நேரத்தில் எப்படிப்பட்ட திருப்பத்தை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். உனக்கு துரோகம் செய்தவர்கள் இன்று வானத்தில் உயரமாக பறப்பதாக நீ நினைக்கலாம். ஆனால் அவர்கள் பறப்பது என் கயிற்றின் பிடியில் என்பதை நீ அறியமாட்டாய். அந்தச் சுருக்கு கயிறு இறுகும் நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையின் திசையை நான் எப்படி திருப்பப் போகிறேன் தெரியுமா? இத்தனை காலமாக நீ எந்தெந்த விஷயங்களுக்காக உருகி நின்றாயோ, எவையெல்லாம் உனக்கு எட்டாக்கனியாக தெரிந்ததோ அவை அத்தனையும் இனி உன் காலடிக்கு வரப்போகின்றன. உன்னை இரவும் பகலும் தூங்க விடாமல் உன் கழுத்தை இறுக்கிக் கொண்டிருந்த அந்த பெரும் கடன்கள் அடைபடுவதற்கான ஒரு புதிய வழியை யாரும் எதிர்பாராத ஒரு திசையிலிருந்து நான் உனக்காக திறந்து வைக்கப் போகிறேன். எந்த மனிதர்கள் உன்னை ஏளனமாக பேசி ஒதுக்கினார்களோ அதே மனிதர்கள் உன்னுடைய இந்த மாபெரும் வளர்ச்சியைக் கண்டு உன்னிடம் வந்து ஆலோசனை கேட்கும் அளவுக்கு உன்னுடைய அறிவையும் புகழையும் நான் உயர்த்தப் போகிறேன். இதுவே உன்னை தேடி வரும் அந்த முதல் மாபெரும் வெற்றி செய்தி. உன் மனதிற்குள் இருக்கும் அந்த பயத்தை முதலில் தூக்கி எறி. எனக்கு யாருமே இல்லையே என்ற அந்த எண்ணத்தை அடியோடு அழித்துவிடு. கார்மேகம் சூழ்ந்து இடியோடு கூடிய பெருமழை பெய்யும்போது சிறிய பறவைகளெல்லாம் தங்குவதற்கு இடம் தேடி பயந்து நடுங்கும். இந்த கொடிய மழையில் நாம் செத்து விடுவோமோ என்று இலைகளுக்கு அடியில் ஒளிந்து கொள்ளும். ஆனால் மாபெரும் கழுகு என்ன செய்யும் தெரியுமா? அது மழையைக் கண்டு அஞ்சாது. அந்த இருண்ட மேகங்களை கிழித்துக்கொண்டு மழைக்கு மேலே வானத்தின் உச்சிக்கு சென்று மிக உயரத்தில் கம்பீரமாக பறக்கும். கீழே எவ்வளவு பெரிய புயல் வீசினாலும் அந்த முரட்டு கழுகை அது ஒன்றும் செய்ய முடியாது. என் உயிரான பிள்ளையே, நீயும் அந்த மாபெரும் கழுகை போலத்தான். இத்தனை காலம் வந்த துன்பம் என்னும் மழையில் நீ நனைந்து நடுங்கினாய், ஒளிந்து கொள்ள இடம் தேடினாய். ஆனால் இனி உனக்கு நான் கொடுக்கும் மாபெரும் சக்தியால் உன் அத்தனை பிரச்சனைகளுக்கும் மேலே எந்த தடையும் இல்லாமல் நீ கம்பீரமாக பறக்கப் போகிறாய். உலகமே உன்னை கண்டு வியக்கும் அளவுக்கு உன்னுடைய உயரம் இருக்கப் போகிறது. உன்னுடைய வேர்களை, உன்னுடைய மன உறுதியை இந்த சோதனைகள் மூலம் நான் அசைக்க முடியாத அளவுக்கு ஆழமாக்கிவிட்டேன். இனி எந்த சூறாவளியும் உன்னை அசைக்க முடியாது. உன் வாழ்க்கையில் இனி வசந்தம் மட்டுமே. நீ சிந்திய கண்ணீருக்கு பதிலாக உன் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும் மாபெரும் சந்தோஷத்தை நான் உனக்கு பரிசளிக்கப் போகிறேன். இனி நீ யாருக்காகவும் உன் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்க தேவையில்லை. எவர் காலியிலும் விழுந்து கையேந்த வேண்டிய அவசியம் உனக்கு வராது. ஒரு மாபெரும் ராஜ வாழ்க்கையை, உனக்கான அந்த உயர்வான சிம்மாசனத்தை நான் உனக்காக தயார் செய்துவிட்டேன். இதுவரை நீ நடந்த பாதை கரடுமுரடானதாக இருந்திருக்கலாம். ஆனால் இனி நீ நடக்கப் போகும் பாதை உன் ஈசனான நான் மலர்களை தூவி வைத்திருக்கும் வெற்றிக்கான பாதை. உன் கடந்த கால வலிகளையெல்லாம் இந்த நொடியே மறந்துவிடு. உனக்கு நடந்த துரோகங்களை நினைத்து நினைத்து உன் மனதை நீயே வதைத்துக் கொள்ளாதே. அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும் என்பதை நான் முடிவு செய்து கொள்கிறேன். அந்த பாரத்தையெல்லாம் என் தோள்களில் இறக்கி வைத்துவிட்டு நீ ஒரு ஆழமான மூச்சை இழுத்துவிடு. எழுந்து நில் என் மகனே, எழுந்து நில் என் மகளே. உன் கண்ணீரை இப்போதே துடைத்துக்கொள். உன் வாழ்க்கை என்னும் தேரின் வடத்தை இன்று முதல் உன் ஈசன் நான் என் கைகளில் இறுக்கமாக பிடித்துவிட்டேன். இனி உன் தேரை நானே இழுத்துச் செல்வேன். உன்னை தடுத்து நிறுத்த எந்த மனிதனாலும், எந்த கிரகத்தாலும், எந்த தீய சக்தியாலும் இனி முடியாது. ஏனென்றால் உனக்கு முன்னால் வடத்தை பிடித்து இழுத்துச் செல்வது கைலாய நாதனான நான். உன் சோதனை காலம் முடிந்துவிட்டது. உனக்கான மாபெரும் திறவுகோல் என் கைகளில் உள்ளது. நீ தொட்டதெல்லாம் இனி துலங்கும். நீ பட்ட அவமானங்களெல்லாம் மிகப்பெரிய மரியாதையாக மாறும். என் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்துவிட்டு இன்று இரவு நிம்மதியாக உறங்கு. நாளை உனக்கான புதிய விடியல் உலகமே வியக்கும் மாபெரும் வெளிச்சத்தோடு தொடங்கும். நான் உன்னோடு இருக்கிறேன். உன் மூச்சு உள்ளவரை என்றும் உனக்கு துணையாக நான் அரணாக நிற்பேன். சிவ சொந்தங்களே, இவ்வளவு நேரம் அகிலத்தை ஆளும் ஈசன் உங்களிடம் நேரடியாக பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் காயப்பட்டு கிடந்த உங்கள் மனதிற்கு ஒரு மாபெரும் மருந்தாகவும் புதிய எழுச்சியாகவும் அமைந்திருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இது ஏதோ தற்செயலாக நடந்ததல்ல. உங்களை இருளிலிருந்து மீட்க ஈசனே நேரில் வந்து கொடுத்த நேரடி அருள்வாக்கு. ஈசனின் இந்த அமுத வார்த்தைகள் உங்கள் நெஞ்சை தொட்டிருந்தால், அப்பா, என் வாழ்க்கை இனி உங்கள் கைகளில், நான் முழுமையாக உங்களிடம் சரணடைந்து விட்டேன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இந்த பதிவின் கருத்து பெட்டியில் ஓம் நமசிவாய அல்லது என் பாரம் ஈசன் பாதத்தில் என்று முழு பக்தியோடு பதிவு செய்யுங்கள். நீங்கள் இதுவரை சுமந்த கர்ம வினைகள் அனைத்தும் இன்றோடு எரிந்து சாம்பலாகட்டும். இந்த காணொளி உங்களுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கையையும் ஆறுதலையும் கொடுத்ததோ
அதேபோல எந்த காரணத்திற்காகவோ வலிகளோடும் கண்ணீரோடும் தனிமையில் போராடிக் கொண்டிருக்கும் உங்கள் நண்பர்களுக்கோ உங்கள் அன்பான உறவினர்களுக்கோ இது ஒரு மாபெரும் வெளிச்சமாக கிடைக்கலாம். எனவே சற்றும் தயங்காமல் இதை அவர்களுக்கு பகிர்ந்து அவர்களின் இருண்ட வாழ்க்கையிலும் ஒளியேற்றுங்கள். சிவ புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்கள். தொடர்ந்து ஈசனின் நேரடி அருள்வாக்குகளையும் அவர் நமக்கு காட்டும் நேர்வழிகளையும் வாழ்க்கைக்கான தெளிவையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சிவனை போற்றி வலையொலியோடு சேனல் இணைந்து ஆதரவு தாருங்கள். மறக்காமல் அறிவிப்பு மணியையும் அழுத்திக் கொள்ளுங்கள். ஈசனின் ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எந்த தீங்கும் நெருங்காமல் என்றும் அரணாக காக்கும். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.